ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரு மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மிஷின்னா ட்ரில் ரீக்ரைண்டிங் மிஷின். நம்ம பொதுவாக ட்ரில் ரீக்ரைண்டிங் என்ன பண்ணோம்னா பெஞ்சிங் கிரைண்டரில் கிரைண்டிங் பண்ணுவோம். ஆனால் அதில் கட்டிங் ஏஜோ கட்டிங் ஆங்கிளோ கரெக்டாக வராது. அதற்கான ஒரு சொல்யூஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிஷின். இந்த மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷனையும் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த மிஷினில் வேரியஸ் டயாவில் காலட் செட் இருக்குது. நமக்கு எந்த காலட் ட்ரில் எடுக்கிறோமோ அதுக்கான டயாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ட்ரில் செட்டப் யூனிட், இது ட்ரில் ரிலீஃப் கட்டிங் யூனிட், இது ரிலீஃப் கிரைண்டிங் யூனிட். மொத்தம் 3 யூனிட் இருக்குது இதில். ஃபஸ்ட்டு இந்த ட்ரில்லை எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வச்சுருக்கிறது 10.2 ட்ரில். அதுக்கு 10.2 ட்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி காலட் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த மிஷினில் 1 mm ட்ரில்லுலேருந்து 13 mm ட்ரில்லு வரைக்கும் இதில் கிரைண்ட் பண்ணலாம். இதில் கார்பைட் ட்ரில் கிரைண்ட் பண்ண முடியாது. ஹெச்எஸ்எஸ் ட்ரில் மட்டும்தான் இதில் கிரைண்ட் பண்ண முடியும். கார்பைட் ட்ரில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த செட்டப் டேமேஜ் ஆகிடும். ட்ரில்லோட கட்டிங் ஏஜ் 2 கட்டிங் ஏஜும் பேரலாக இருக்கணுங்கிறதுனால பேரலல் வர்றதுக்காக நம்ம இந்த யூனிட்டில் இப்போ செட் பண்ணுறோம். இதை செட் பண்ணும் போது நம்ம என்ன டயா வைக்கிறோமோ அந்த டயாவை அந்த சைஸுக்கு வச்சு அந்த டயா ட்ரில்லுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ரொட்டேட் பண்ணி அந்த சைஸ் வச்சுக்கணும். அந்த சைஸ் வச்சா தான் நம்ம ட்ரில் வந்து கரெக்ட் லென்த்தாக பிடிக்க முடியும். பிடிச்சா தான் நமக்கு கட்டிங் வந்து ட்ரில்லிங் கிரைண்டிங் கரெக்டாக வரும். இது ஃபுல்லாக டைட் வச்சுக்கணும். ஏன்னா கட்டிங் கிரைண்டிங் பண்ணும்போது ரிலீஸ் ஆனிச்சுன்னா கிரைண்டிங் வீல் உடஞ்சிரும், டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இதை ஃபுல்லாக டைட் வச்ச பிறகு நம்ம என்ன டயா வச்சு ட்ரில்லு செட் பண்ணமோ அந்த டயாவோட எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ரிலீஸ் பண்ணால் தான் நம்ம அதை கைட்ட முடியும். இப்போதைக்கு இதுக்கு டைட் பண்ணி எடுத்த பிறகு மேலே இருக்க அந்த மார்க்கிங்க்கு பேரலாக கட்டிங்கோட 2 எட்ஜும் பேரலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பேரலல் கரெக்டாக இல்லைன்னா கிரைண்டிங் கரெக்டாக வராது. இப்போதைக்கு கிரைண்டிங் பண்ணலாம். கிரைண்டிங் பண்ணுறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் அதை மார்க் பண்ணுறேன். இப்போதைக்கு கிரைண்ட் பண்ணலாம். 2 கிரைண்டிங் ட்ரில்லோட 2 ஃபேஸையுமே கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணும்போது சவுண்டு எவ்வளோ நேரம் வருதோ வர்ற வரைக்கும் கிரைண்ட் பண்ணணும். அடுத்த சைடு பண்ணணும் அதே மாதிரியே. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கரில் மார்க் பண்ணது ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ கட்டிங் ஏஜும் நல்லா தெரியுது உங்களுக்கு. நல்லா பாருங்கள். ஓகே, பாய்.